கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே கடந்து வரும்படியாய் அவரை ஆராதிக்கும்படி தேவன் கிருபை தந்தற்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே தேவன் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தினார். அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்டதான வேத வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய நாட்களிலே தேவன் அந்த தேசம் எங்கும் சுற்றி திரிந்த வேளையிலே அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டு வருகிற அந்த காலங்களிலே ஒரு ஸ்திரியானவளும் அங்கே வியாதிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் சின்ன சின்ன வியாதிகள் வந்தால் கூட ஒரு நாள் 2 நாள் வந்தாலே நாம் சோர்ந்து போகிறோம். அவள் எப்படி அந்த வியாதியினாலே 12 வருஷங்கள் அவள் நடந்தாள் என்பதே நமக்கு அது நினைத்து பார்க்கக்கூட முடியாத அந்த வியாதியாக இருக்கிறது. ஆனால் அந்த வியாதியோடு அவள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக வியாதிகள், பலவீனங்கள், எல்லாரும் கைவிட்ட நிலைமை, இனி என்ன செய்வோமோ என்று சொல்லி அநேகர் கடந்து வந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விசுவாசம் குறைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவருடைய விசுவாசத்தை பற்றி நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவள் சொல்லுகிறாள், 12 வருஷமாய் அவள் பெரும்பாடு, அதாவது இரத்த ஊறல் வியாதி, இரத்த வியாதி, அந்த வியாதியினாலே மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே தனக்குண்டான எல்லாவற்றையும், அவருடைய வாழ்க்கையிலே ஆஸ்திகள் இருந்திருக்கலாம், ஐஸ்வர்யம் இருந்திருக்கலாம், பொன் இருக்கலாம், பணம் இருந்திருக்கலாம், எல்லாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் அங்கே விற்கிறாள் என்று பார்க்கிறோம். எல்லா காரியத்தையும் விற்றும் அந்த வியாதி அவளுக்கு குணமாகாததினாலே மிகவும் வேதனைப்படுகிற நேரத்திலே அது சொல்லப்படுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது நாளுக்கு நாள் மிகவும் நெருக்கமான சூழ்நிலை. நாம் நினைத்து பார்ப்போம், 12 வருஷம் அவள் எப்படி ஜீவித்திருப்பாள் என்பதை நமக்கு நினைத்து பார்க்க கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அவளை கொண்டு வந்தார் என்று நான் நினைக்கிறேன். அது சொல்லப்படுகிறது, எல்லா செலவழியும் மட்டும் தன்னுடைய எல்லா காரியங்களும், அநேகர் சொல்வார்கள், ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அநேக காரியங்கள் அந்த டாக்டர் கொள்ளலாம், அல்லாவிட்டால் இந்த டாக்டர், அதாவது முதலாக ஒரு 25-30 வருடங்கள் என்னுடைய ஒரு 20 வயசு பிராயங்கள் இருக்கிற வேளையில எல்லாம் சின்ன சின்ன வியாதி வந்தாலே உடனடியாக நாம் பார்க்கிறது என்னவென்றால், முதல் டக்குன்னு மருந்து வாங்கி பார்ப்போம், குறைய விட்டால் உடனே அதுக்கு அடுத்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், அல்லாவிட்டால் ஒரு அந்த சமயங்கள் எல்லாம் மந்திரங்கள் தான் கூடுதலும், அப்படி உடனே அதை செய்வார்கள். இன்னும் அதற்கடுத்து என்னெல்லாமோ காரியங்களை சொல்லுவார்கள். உலக ஜனங்கள் சொல்ல அதை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய தகப்பனாரும் அப்படித்தான் இருந்தார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் எல்லாம் செலவழித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாதபடி, ஒரு குறைவும் இல்லாதபடி மிகவும் வருத்தப்படுகிற வேளையிலே தான் தேவனை குறித்து அந்த பெண்மணி கேள்விப்படுகிறாள். யாரும் அந்த நாளிலே அவளிடத்திலே இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரிய பிரகாரமாய் வழிநடத்துகிறவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு போஷித்தவர், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், இப்படி என்று சொல்லி அவரிடத்திலே இயேசுவை குறித்தவர் கேள்விப்படுகிறார். 27வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கு சொல்லி அவள் கேள்விப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு எண்ணம், நான் எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், அதில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம், அவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வருகிறது. நான் எப்படி ஆகிலும் அவரை தொட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், அவரிடத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அவள் விசுவாசம், முதலாவது அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் வருகிறதை பார்க்கிறோம். எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும்.
ஜனக்கூட்டம் அவரை நெருங்கி போய்கொண்டிருக்கிறது. 12 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே போகும்படியாக எப்படி அந்த பலன் இருந்தது என்பது கூட தெரியவில்லை. ஆனாலும் கூட அந்த இடத்துல அவருடைய நம்பிக்கை அப்படியே இருக்கிறது. நான் எப்படி ஆகிலும் அவரை தொட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதியில் மாற்றம் வர வேண்டும், அப்படி என்று வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி போகிறாள். பாருங்கள், அது ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். பாருங்கள், இவ்வளவு ஜனக்கூட்டம் தேவனை நெருக்கி கொண்டு போகிறார்கள். தேவன் எந்த இடத்திலே போனாலும் அவர் கூட்டமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் போகும், அற்புதங்களை செய்கிறதை பார்க்கும்படியாக. ஆனால் அவர் அநேக இடங்களில் ஆகாரங்களை கொடுக்கிறதை பார்க்கும்படியாக, சுகம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இன்னும் அநேகர் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, அப்படி அநேகர் அவரை நெருக்கி அப்படியே போய்கொண்டிருக்கிற நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே யாரையும், அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் எங்கே யார் என்ற எதுவும் அவர் பார்க்கவில்லை. எப்படி ஆகிலும் தேவனுடைய வஸ்திரத்தை நான் தொட வேண்டும், அந்த ஒற்றை எண்ணம் தான் தேவ சமூகம் அவளுடைய எண்ணம். எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், எனக்கு அதிலிருந்து வியாதி சுகமாகும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட கடந்து போகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்கள் நாம் ஜெபத்திலே சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவருமை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அநேக ஜெபங்களை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு வயதான பாட்டி ஒரு இடத்திலே தங்கி இருந்த போது அவருடைய வீட்டுக்கு முன்பதாக ஒரு பெரிய மலை போல ஒரு பாகம் இருந்தது, பார்த்துக்கிடுங்க. அப்போ சாயங்கால வேளையிலே அவள் உறங்க போகிற நேரத்தில் அவள் சொல்லுகிறாள், நாளைக்கு காலையிலே உறக்க எழும்பும் முன்பதாக இந்த மலை சமுத்திரத்திலே போக வேண்டும், இந்த பாறை உருண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு கூட சொல்லி படுத்தாள். காலையிலே எப்பா நேரம் வெளுக்கும் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே ஒரு எண்ணம். காலையில் எழும்பின உடனே அதிகாலையிலே எழும்பி லைட் எடுத்து பார்க்கும்போது அந்த பாறை அங்கே தான் இருக்கிறது, அது போகவில்லை. அப்பொழுது அவள் சொல்லாரலாம், எனக்கு தெரியும் அது போகாது என்று தெரியும், ஆனாலும் நான் சொல்லி பார்த்தது. அப்படித்தான் நம்முடைய விசுவாசமும் கூட. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வார், அல்லாவிட்டால் என்னுடைய காரியத்திலே எனக்கு தேவன் சகல காரியமும் செய்ய வல்லமை உள்ளவர். எதை கேட்டாலும் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தால் அதை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். என்னுடைய வியாதியானாலும் சரி, பலவீனமானாலும் சரி, பண கஷ்டமானாலும் சரி, கண்ணீரின் பள்ளத்தாக்கானாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கானாலும் சரி, எல்லா காரியத்திலும் தேவனை அல்லாமல் நமக்கு ஒரு விடுதலை இல்லை என்பதை நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தோடு உறுதியோடு நாம் நிற்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே நடக்கும் என்று சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தைகள் அது. நீ உன் விசுவாசத்தினாலே நீ போய் என்று சொன்னால் அது போகும். நம்முடைய வாழ்க்கையிலே மலையை போல, பெரிய பர்வதங்களை போல பாரங்கள், வியாதிகள் வரலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லப்படுகிற வேளையிலே ஒரு ஞானஸ்தான கூட்டத்திலே ஒருவர் பேசும்போது அப்படி சொல்லுகிறார், அநேகர் கடந்து வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கடந்து வந்தார்கள். அப்பொழுது அவள் ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறார், எதற்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று. அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறார்களாம். அப்பொழுது ஒரு பெண்மணி சொன்னாங்களாம், என்னுடைய வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருக்கிறது, அதற்காக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று. அப்போ அந்த போதகர் கேட்டாராம், இந்த கட்டி மறைஞ்சால் என்ன செய்வீங்க, இல்லை இருந்தால் என்ன செய்வீங்க என்று. அப்போ அவர்கள் சொன்னார்களாம், மறைந்தாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இருந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன். கட்டி இருக்கிறதுனால எந்த இதுவும் இல்லை, நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், என் தேவனுடைய நித்திய ஜீவனுக்காக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னார்களாம். அந்த ஞானஸ்தானம் கூட்டம் முடிந்தது, அவர்களும் கடந்து போனார்கள். பிறகு அந்த ஞானஸ்தானம் கொடுத்த அந்த பாஸ்டர் கொஞ்ச நாட்கள் கடிந்து கேட்டார்களாம், அந்த பெண்மணி இப்பொழுது ஆலயத்துக்கு வருகிறாளா? வருகிறார்கள். கட்டி இருக்கிறதா? கட்டி இருக்கிறது. நல்ல முறையில் ஆராதிக்கிறாளா? முன்பந்தியில் இருந்து ஆராதிக்கிறாள் என்று அப்படி சொல்லுகிறார்கள். அப்படி 2-3 மாதங்களுக்கு பிறகு திரும்ப ஒருக்க கேட்டாராம். பின்னும் 2-3 மாதங்களுக்கு பிறகு ஒருக்க கேட்கும்போது அவருடைய கட்டி பெருசாகிவிட்டது, அவர்கள் இனி மரித்து போவார்கள். அப்பொழுது அவர் கேட்டாராம், அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? முன் இருந்ததை விட இப்போ விசுவாசம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி இருந்தால் என்ன, வியாதி இல்லாவிட்டால் என்ன, நமக்கு கஷ்டமும் நெருக்கமும் துக்கமும் எல்லாம் பாடுகளும் தேவன் அனுமதிக்கிறது.
அவைகள் வழியாகத்தான் நாம் சுகமாய் வாழ்ந்து சுகமாய் ஜீவித்து தேவனுடைய சமூகத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் அது கூடாத காரியம். தேவன் சொன்ன அநேக பாடுகள் வழியாகத்தான் தேவனுடைய சமூகத்திலே போக வேண்டும். நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய வியாதி மாறும் என்று சொல்லி அல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து நான் ஜெபிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வரும் என்றல்ல. தேவனை விசுவாசிக்கிறது, அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். உலக மனுஷன் ஓடுகிறது போல அல்ல, தேவ சமூகத்திலே நமக்கு பிரத்தியாசை வேண்டும். அதான் அந்த பெண்மணி அங்கே போகிறார். ஜன கூட்டத்துக்குள்ளே யாரையும் திரும்பி பார்க்கவில்லை, எந்த மனுஷனையும் பார்க்கவில்லை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில உற்சாகமாய் ஆராதிக்கிற வேளையிலே பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட சில காரியங்களை சொல்லலாம். இவனுக்கு வேறு வேலை இல்லையா என்று சொல்லி கேட்கலாம். இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லலாம். அதை ஒன்று நாம் நம்முடைய காதிலே கேட்க வேண்டிய தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு முன்பதாக அவருக்கு பிரியமானது எது, அவருக்கு சித்தமானது எது, அதை மாத்திரம் நாம் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு நம்மை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே எந்த இடத்துல நின்றாலும் நம் ஆவி ஆத்ம சரீரம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிலே நம்முடைய வாழ்க்கையிலே முன்போட்டு போக போக பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற வேளையிலே ஒரு தானியருடைய காரியத்தை பாருங்கள். அவன் சிறு பிராயத்திலிருந்தே அவனை கொண்டு வந்து அவனை கைதியாக வைத்திருந்த போதிலும் அங்கே அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறான். அவனுக்கு வியாதி இல்லையா, நெருக்கம் இல்லையா, அவனுக்கு பாடு இல்லையா, எல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் கடைசியாக ராஜா கட்டளையோட கொடுத்து விட்டார். ஆனால் சொல்லுகிறான், உமக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை, என் தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் என்று சொல்லி. அதுதான் விசுவாசம். பாருங்கள், தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போமானால் தேவ சமூகத்திலே நமக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை உண்டு. விடுதலை இல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பெருத்த ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு சமாதானம் உண்டு. யார் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவ்வளவாய் தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். இது உலகத்தின் முடிவு வரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் கூடவே இருப்பார். ஆனால் நாம் தான் கீழே விழுந்து போகிறோம், அல்லாவிட்டால் அவருடைய பாதையை விட்டு விலகி போகிறோம். தேவனுக்கென்று வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக அவரை ஆராதிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே அவள் விசுவாசத்தோடு கூட அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே கடந்து போகிறாள். பாருங்கள், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய விசுவாசத்தின்படி அவள் வஸ்திரத்தை தொட்டாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவருடைய விசுவாசத்தின்படி அந்த வியாதி அவளை விட்டு மாறிவிட்டது. அந்த நிமிஷமே மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நான் அநேக சாட்சியாக அநேக காரியங்களை சொல்ல முடியும். அநேக பிள்ளைகள் இந்த நாட்களே என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்ல முறையில் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நல்லா கஷ்டப்படுகிறோம். பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட வராதபடி டியூஷனுக்காக இன்னும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அதற்கான இடங்களை ஒதுக்கி அங்கங்கே நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளையும் அப்படித்தான் படிக்க வைத்தது. ஆனாலும் கூட தேவனுடைய சித்தப்படி நாம் செய்வோமானால் அந்த பிள்ளைகளை இந்த இடங்களில் தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டு போவார். எந்த மனுஷனுடைய அந்த பேசவோ எந்த மனுஷனுடைய நாம் தேடி போக வேண்டியதில்லை. இந்த காலங்களில் தேவன் அவர்களுக்காக பேசும்படியாக மனிதர்களை ஆயத்தப்படுத்துவார். அந்தந்த இடங்களில் தேவன் கொண்டு நடத்துவார். நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேண்டும். தேவன் என்னுடைய பிள்ளைகளை நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருந்தாலும் அதை நிறைவாக்குவார். என்னுடைய வாழ்க்கையில் வியாதி இருந்தாலும் அதை மாற்றுவார். மாற்றாவிட்டாலும் தேவன் அவருக்கு முடிவு பரியந்தம் என்று நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம் வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நாட்கள் சொல்லியிருக்கிறேன், இனி எழும்புவேனா நடப்பேனா என்று சொல்லி கூட தெரியாத இருந்த நேரத்திலே தேவன் என்னை எவ்வளவாய் அதிசயமாய் நடத்தினார் என்பதை எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. அவ்வளவாய் தேவன் நடத்துகிற தெய்வம். பாருங்கள், நாட்களே அதிகாலையில் எழும்பி ஜெபித்து வந்ததான். அதே போல் இந்த நாட்களில் ஜெபித்தால் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் கரங்கள் எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் அதிகமாய் தேவனுக்கு பிரியமானவனாய் நடக்கக்கூடிய கிருபைகளை தருவார். ஆனால் நாம் அப்படி அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக வேலைகளை செய்ய வேண்டும், அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய காரியங்களில் நாம் முந்திக் கொள்வோமானால்
நாம் அநேக சொல்லுகிறோமே, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் உண்டா? நான் இவைகளை தேடினால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அப்படியே சம்பவிக்கும் என்று நாம் நினைக்கிறோமா? வாயளவிலே சொல்லுகிறோம், ஆனால் இருதயத்திலே ஒரு தேவன் சொன்னார், அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். அவ்வளவாய்த்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நாம் மனுஷர்கள் தானே, தேவன் அல்லவல்ல. தேவன் நம்மை பார்க்கிற தேவன், நம்மை மண்பாண்டங்கள் என்று சொன்ன தேவன். ஆனாலும் கூட தேவனுக்கு முன்பதாக நாம் மிகவும் கவனமாக அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அதை சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தின்படி அவள் கடந்து போனால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்ததை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களிலும் தேவன் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் வேண்டிக்கொள்ள அதிகமாய் வல்லமையான காரியங்களை நம்முடைய சரீரங்களை செய்கிற தேவன். வியாதி இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், ஆனாலும் கூட எல்லாவற்றிலும் தேவனுக்கு நான் கடந்த செய்தியிலே கூட சொன்னேன் என்று பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே வியாதி அகூரமாகிற வேளையிலே வீட்டில் இருக்க முடியாது பாருங்கள். எப்படி ஆகலும் எங்கேயாவது கொண்டு போங்கள் என்று தான் நாம் சொல்ல முடியும். அவ்வளவாய் நான் வேதனைப்பட்டவன், கொண்டு போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்த எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே அந்த டியூப் போட்டிருந்த நாட்கள் கூட முடியும் முன்பதாக எனக்கு வர வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும். இங்கே வந்தால் ஒரு சமாதானம் உண்டு, ஒரு ஆறுதல் உண்டு, தேவனுடைய வசனங்களை கேட்கும்போது அதனாலே ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி அந்த படுத்திருந்த நாளளவும் எத்தனை நாட்கள் தூங்கவில்லை. தூங்கினாலோ பலவிதமான காரியங்களை சிந்திப்பேன். அப்படியாக கஷ்டப்படுகிற நாட்கள் எல்லாம் தேவன் எவ்வளவாய் நம்மோடு கூட இருந்து, கடந்த நாட்களில் செய்தியில் கேட்டோமே, நாம் நினைக்கிறோம் நாம் போகிற பாதையிலே நாம் மட்டும்தான் போகிறோம், எல்லாரும் கைவிட்டான். இல்லை, நம்மை ஒருபோதும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய தேவைகளுக்காக சகலத்தையும் அவர் செய்து முடித்து அவர் கடந்து போன தேவன். நாம் விசுவாசத்தோடு அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அடுத்த வசனம் 30வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அவள் தான் வஸ்திரத்தை தொட்டாள். இவ்வளவு ஜனக்கூட்டம் அவளை நெருக்கி கொண்டு போகிறது. அவளுடைய விசுவாசம், அதாவது தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் எவ்வளவு ஜனக்கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்திலே ஒருவள் என்னை தொடும்படியாக வருகிறாள் என்பது தேவன் அறிந்திருப்பாரே, முன்பதாக அறிவார். எந்த காரியமானாலும் நடக்கும் முன்பதாகவே தேவன் எல்லா காரியத்தையும் அறிகிறவர். நமக்கு தேசத்தில் ஒரு அழிவு இருந்தால் கூட அதை தேவன் ஜனங்களுக்கு அவர் முதலாவது எச்சரித்துக்கு சொல்லுகிற தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் பாருங்கள், அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து தேவன் வருகிறதற்கு முன்பதாக அவரிடத்தில் கொடுக்கிறார் அந்த காரியங்களை. நான் அழிக்கப் போகிறேன். தேவன் லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கூட பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டு ஓடி தப்புங்கள் என்று சொல்லி விட்ட பிறகு கூட திரும்பி பார்க்கிறது. அதுதான் நம்முடைய மனுஷனுடைய நினைவுகள், மனுஷனுடைய வாழ்க்கை. நான் தேவன் சொல்லுகிறார், ஓடு, எங்கு நிற்காதே, இந்த சமபூமி எங்கு நிற்காதே என்று சொல்லி தேவன் ஓட சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்துலையும் கூட லோத்து சொல்லுகிறான், அங்கே ஓடுவதற்கு இடம் முடியாது, ஆனால் கொஞ்சம் தூரம் என்று, சரி நீ போ என்று. ஆனாலும் கூட அந்த பெண்மணியை திரும்பி பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. உலகமே அழிந்து போகிறது. இந்த நீ ஜீவனை தப்ப எங்கே ஓடலாம்? கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய வருகை அதி சீக்கிரம் என்று சொல்லுகிறது. நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஓடு என்று சொன்னால் கூட ஓடுகிறதில்லை. பாருங்கள், நம்முடைய காரியங்களுக்காகத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற வேளையிலே ஆராதிப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் பிரயாசப்படுவோம். அதற்காக ஜெபிப்போம். பாருங்கள், உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டான். அவள் போய் தொட்டு அவள் சுகமான உடனே நினைக்கிறாள், என்னுடைய வியாதி மாறிவிட்டது, என்னுடைய அந்த வேதனை மாறினது என்று சொல்லி அவள் மனதிலே ஒரு ஆறுதல் அடைகிறாள். ஆனால் அந்த நேரத்திலே தான் அவள் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி அவர் அங்கே கேட்கிறார். பாருங்கள், தன்னுடைய வியாதிக்காக எப்படி ஆகிலும் போய் வஸ்திரத்தை தொட்டு ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தார். தேவன் அப்படியே அந்த விடுதலை கிடைத்தது. ஆனால்
அந்த விடுதலை புறப்பட்டு அவள் வியாதியை மாறின உடனே தேவன் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. அதில் அவருடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். பாருங்கள், தேவ ஜனமே, அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல நின்றாலும், எங்கே போனாலும் எல்லா காரியமும் தேவனுக்கு தெரியும். நாம் நினைக்கலாம் தேவன் அறிகிறதில்லை, தேவன் பார்க்கிறதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை சொல்ல முடியும், நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் கண்மணி போல அழகாக அவர் பார்க்கிற தேவன். எந்த இடத்திலும் அவருடைய கண் நம்மை விட்டு மாறுகிறதில்லை. எந்த பாவியானாலும் சரி, எந்த நீதிமானானாலும் சரி, எல்லாரையும் தேவன் பாவிகளை நேசிக்கும்படி, பாவிகளை ரட்சிக்கும்படி தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படி தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், நீதிமான்களே அல்ல. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி உள்ளவனுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நாம் பலவீனமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் வேண்டும், நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், அதற்காகத்தான் நாம் ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவ ஜனமே, யாரையும் நான் குறை சொல்லுகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எந்த இடத்திலும் நாம் அவரை ஒருபோதும் நம்மை சோர்ந்து போக விடுகிற தேவன் அல்ல. எந்த இடத்திலும் நம்மை தலைகுனிய வைக்கிற தேவன் அல்ல. எந்த இடத்திலும் மற்றவருடைய மத்தியிலே நம்மை உயர்த்துகிற தேவன், உயர வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறான். கண்மலி ஆகி அவரோடு கூட உட்காரும்படி செய்ய வேண்டும் என்று தான் நம்மை அழைத்து தேவன் சமூகத்தில் கொண்டு வருகிறார். தேவன் அழகான எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆனால் அநேகருக்கு அதை கேட்கும்படியான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. கேட்கிறவர்களும் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதபடி அநேகர் கடந்து போகிறார்கள். தேவ ஜனமே, நாம் கடந்து போன நாட்கள் இனி நமக்கு எந்த விதத்திலும் கிடைக்காது. கடந்த நாளில் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டும் என்று தான் போனேன். நான் எப்படி ஆகிலும் போய் வர வேண்டும் என்று தான் போனேன். ஆனால் போன இடத்துல வர முடியாது. ஆனால் அது மிகவும் வேதனையாக இருந்தது. வர முடியவில்லை. நான் போகக்கூடாத காரியம், ஆனால் போயிட்டு வரலாமே என்று போனேன். அப்படித்தான் சத்துரு கொண்டு வருகிறது, அப்படித்தான் கொண்டு வருவான். போயிட்டு வரலாம், இவ்வளோ நேரம் தானே, டக்குன்னு போயிட்டு வரலாம் என்று நாம் நினைத்து போனேன். முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பிசாசானவன் தள்ளுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணங்களில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதிலே மனஸ்தாபப்பட்டு நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். தேவ சமூகம் என்பது தேவன் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். சிறு பிள்ளையை போல, ஒருவன் தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல நம்மை நடத்துகிற தெய்வம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய சமூகத்திலே மிகவும் பயபக்தி உள்ளவளாயும் இருக்க வேண்டும், மிகவும் தாழ்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். தேவனை இவ்வளவாய் ஜனங்கள் நெருக்கிக்கொண்டிருந்து இவ்வளவு கேட்கிற வேளையிலும் அவர் சொல்லுகிறார். இதை 32வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அவருடைய வல்லமை புறப்பட்டது அவருக்கு தெரியும். ஆனால் அவள் தேவ சமூகத்திலே பிரத்யட்சமாய் அவளை காண வேண்டும் என்று அவள் பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கிற வேளையிலே தன்னிடத்தில் சம்பவித்ததை எல்லாம் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் பாருங்கள் பயபக்தி உண்டாகிறது. அந்த இடத்துல நாம் இவ்வளவாய் தேவனை தொட்டும், இவ்வளவாய் தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றோம். ஆனால் அவள் கேட்கிற வேளையிலே நாம் பயப்படுகிறோம். தேவ சமூகத்திலே நாம் அந்த ஒரு சாட்சியாக நிற்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லும்படியாக ஜனக்கூட்டம் அநேகம் இருக்கிறது. அந்த இடத்திலே சொல்லுகிறாள். 33வது வசனத்தை விட வாசிங்கள். 33. பாருங்கள், எல்லா காரியமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் சொல்லுகிறாள். ஒன்றும் மறைக்கிறதில்லை. எல்லா காரியமும் தேவ சமூகத்தில் சொல்லி தேவனிடத்திலே அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். இதை மார்க்கு அதிகாரத்தில் பார்க்கும்போது லூக்காவிலே 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 17:12. பாருங்கள், அங்கே குஷ்டரோகிகள் தேவன் சுகம் கொடுக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து 10 பேர் வருகிறார்கள். 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். அந்த இடத்துல தேவனுக்கு எதிராக வந்து நின்று, தூரத்தில் நின்று, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவள் கேட்கிறான். அதாவது அந்த அதிகாரத்திலே 17 வசனம் வரையிலும் அதை சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் கடைசியாக தேவன் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற அந்நியன் நீ மாத்திரம் வந்திருக்கிறாய், மற்றவர்கள் எங்கே என்று கேட்கிறார். தேவன் சுகம் கொடுக்கிற தேவன்.
ஆனால் அதை திரும்ப அவர் கேட்கிறது சுகம் பெற்றாயே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சாட்சியாக இருக்கிறாயா, நீ மற்றவர்களுக்கு உன்னை காண்பிக்கிறாயா, தேவனுக்கு முன்பதாக தேவனை மகிமைப்படுத்துகிறாயா. மற்ற 9 பேரும் போய்விட்டார்கள் பாருங்கள். புறஜாதியான் கடந்து வருகிறான். அவன் சொத்தமானதை அவன் வழியிலே கடந்து போகிற வேளையிலே அவன் சுத்தமானதை அவன் அறிந்து கடந்து வருகிறான் பாருங்கள். தேவ சமூகத்திலே தெய்வமே விடுதலையானதை அந்த இடத்திலும் வந்து தேவனுக்கு முன்பதாக அவன் பணிந்து குனிந்து அவரை பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் சொல்ல முடியும். நம்முடைய பிள்ளையுடைய காரியங்கள் எத்தனை காரியங்கள் சொல்ல முடியும். எத்தனை இடத்துல விழுந்து போக வேண்டிய இடங்களில் பிள்ளைகளை தேவன் தூக்கி கொண்டு நடத்தினாரே, நம்மை தூக்கி நடத்தினாரே. தேவனுக்கு முன்பதாக நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் யாரையும் கட்டாயப்படுத்துகிறதில்லை, யாரையும் குற்றப்படுத்துகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனைப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே என்னிலே என்ன குறைவாப்பா, நான் இன்னமும் ஆராதிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. நான் எதற்கும் நான் அநேக காரியங்களை சொன்ன உண்டு. ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தப்படி எனக்கு எல்லாம் செய்வார். எல்லா காரியமும் எந்த காரியமானாலும் சரி தேவன் ஏற்ற காலங்களை அதை செய்வதற்கு சர்வ வல்லம் உள்ள தேவன். நாம் அதற்காக நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. தேவன் நடத்துவார். தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு சாட்சியாகத்தான் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சின்ன ஒரு வியாதி வந்த உடனே நாம் முறுமுறுக்கிறவர்களாய் தேவனை ஆராதிக்கிறோமே, இவ்வளவு வருஷமாய் நாம் ஆராதிக்கிறோமே, என்னதான் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி கேட்கிறோம் தேவ சமூகத்திலே. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னதான் கிடைத்தது, பிள்ளைகளுக்கு இந்த வியாதியா அல்லது எனக்கு இந்த வியாதியா என்று சொல்லி நாம் அநேகருடைய வாழ்க்கையில் நான் முறுமுறுப்பு தான் வருகிறதே தவிர தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவ சமூகத்தில் கடந்து வந்து இன்னும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே இல்லாமல் போகிறது. தேவன் சொன்னார், மனுஷன் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிற தேவன். ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், தேவ சமூகத்திலே அவருடைய விசுவாசத்தின்படி அவள் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டாள். பாருங்கள், 12 வருஷமாக பெரும்பாடாக இருந்த ஸ்திரீ அவருடைய இரத்தத்தின் ஊரல் அவரை தொட்டவுடனே அது கடந்து போயிற்று. அதற்கு பிற்பாடும் அவருக்கு அவளுக்கு தேவனுடைய உடன்படிக்கை அங்கே கொடுக்கிற பாருங்கள். 31, 32 வசனங்களை 33வது வசனம். பாருங்கள், தன்னுடைய காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லுகிறாள். வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தவன், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவா எல்லாவற்றையும் நான் செலவழித்தவன், ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதியிலிருந்து ஒரு சுகம் இல்லை. நாளுக்கு நாள் என் வியாதி கூடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் விசுவாசித்தேன், தேவனை விசுவாசித்தேன். தேவனுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி நினைத்து நான் விசுவாசத்தோடு கடந்து வந்தேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குமானால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் முந்திக் கொள்வோம். எந்த நேரத்திலும் நாம் பிந்துகிறவளாய் அல்ல, முந்திக் கொள்ளுகிறவளாய், நாளுக்கு நாள் அவரை அண்டிக் கொள்ள முந்துகிறவளாய் இருப்போம். அதுதான் வேதத்தில் சொல்லப்படும் 34வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசத்தினாலே அவள் நீதிமானாக அந்த வியாதியிலிருந்து பூரண விடுதலையாய் பெற்று அவங்க ஒரு நல்ல திடகாத்திரமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதினாலே தேவன் அவளுக்கு அடுத்ததாக கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்து நாம் சுகம் பெற்றுக்கொண்ட உடனே நாம் அதை விட்டு விடுவோம். நமக்கு சுகம் கிடைத்தது, நாம் இனி ஆராதிக்க வேண்டிய தேவையில்லை, நாம் இனி தேவனை தேடி போக வேண்டிய காரியமில்லை. எனக்கு சுகம் கிடைத்ததல்லவா, நான் எவ்வளோ வருஷமாக இவ்வளவாய் கஷ்டப்பட்டேனே, இவ்வளவாய் பலவீனமாக இருந்தேனே, எனக்கு தேவனுடைய சமூகத்தில் போன போது எனக்கு நல்லொரு சுகம் கிடைத்தது, இனி ஆராதனை வேண்டாம். ஆனால் அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் திரும்பி வந்து தேவனுடைய சமூகத்தில் தேவன் இவ்வளவாய் எனக்கு ஒரு விடுதலை தந்தாரே, இவ்வளவாய் தேவனை ஆராதித்ததினால் எனக்கு ஒரு நன்மை உண்டாயிற்று, அவருக்கு பிரியமாய் இன்னும் நான் எப்படி வாழ வேண்டும், இன்னும் பிரியமாய் அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருடைய இருதயத்திலே நாம் யோசித்து செய்கிற வேளையிலே அவர் திரும்ப கொடுக்கிறது என்னவென்றால், பாருங்கள், உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிருக்கும்படி என்றென்றைக்கும்
அவர் அதான் வேதம் சொல்லு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதற்கப்புறமாக அதில் வியாதி வருகிறதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான். தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதற்கு பிற்பாடு நாம் வேதனை அல்ல. அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ சம்பாதித்து என்னென்னமோ கூட்டி வைக்கிறார்கள். நாம் அதை செய்யலாம், இதை செய்யலாம், சமாதானம் இல்லை. பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் என்ன எங்கே கொண்டு போக முடியும், என்ன செய்வார்கள் என்று தெரியாதபடி அங்கலாய்த்து செய்கிறார்கள். ஆனால் கடைசியில் பாருங்கள், பரிதபிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, அந்த பெண்மணியோட விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நான் ஒரு விடுதலையை பெற வேண்டும், விசுவாசத்தோடு கடந்து வந்தாள். அந்த குஷ்டரோகிகளும் அப்படித்தான். 10 பேரும் கடந்து வந்து தேவன் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டார்கள். தேவன் போங்கள் என்று சொன்னபோது அவள் போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் விடுதலை ஆன பிறகு திரும்பி கடந்து வந்து எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்வதற்கு புறஜாதியான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு வர முடியவில்லை. பாருங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட வாழ்ந்தவர்களுக்கு அதை புறஜாதியான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவனுக்குத்தான் அந்த வாஞ்சை வருகிறது, நான் சுகமானேனே, தேவனுடைய சமூகத்தில் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்குகிற தேவன், சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை வழிநடத்துகிற தெய்வம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். தேவ சமூகத்தில் இந்த வசனங்களை வைத்து அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். லூக்கா எழுதின லூக்கா அந்த 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அவன் போகிற வேளையில் அவன் சுகமாகிறான். பாருங்கள், அவனுக்கு அங்கே அப்புறமாக அவன் போக முடியவில்லை. தேவனிடத்தில் சொல்ல வேண்டுமே, தேவன் சுகம் கிடைக்கும் என்று போங்கள் என்று சொன்னாரே என்று சொல்லி அவரை திரும்பி வந்து தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிற வேளையிலே அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்படித்தான் பாருங்கள், நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் வருகிற வேளையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருந்தால் தேவனை ஆராதிக்கிற வேளையில் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டு. ஆராதனைக்கு கடந்து வராமல் இருக்கும்போது நம்முடைய இருதயம் மிகவும் ஆவியானவர் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் ஆராதனை உண்டல்லவா, ஆராதனை உண்டல்லவா, விட்டுவிட்டேனே என்று சொல்லி அது மிகவும் வேதனையை கொடுக்கும். அதில் அநேகர் சோர்ந்து போவார்கள். என்ன எதற்கடா ஆராதித்தாலும் அப்படித்தான், ஆராதிக்க விட்டாலும் அப்படித்தான் என்று சொல்லி அநேகோட வாழ்க்கை சோர்ந்து போகிறதை பார்க்கலாம். நாம் அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக முந்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக வியாதிகள், ஆனால் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது வியாதிகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும். இந்த நாளிலே இந்த இடத்திலே நான் நிற்க வேண்டுமானால் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறவர் தேவன். பாருங்கள், நாம் நம்முடைய பலத்தினால் அல்ல இந்த இடத்துல கடந்து வந்தது. நாம் யாரும் நம்முடைய சுய பலத்தினால் இந்த இடத்துல கடந்து வந்ததல்ல. தேவனை ஆராதிக்க வேண்டும் ஒரு வாஞ்சை இருந்ததினாலே நாம் கடந்து வந்தோம். தேவன் நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். தேவனிடத்தில் நாம் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் வாழ வேண்டும், வளர வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற ஒரு இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருந்தபடியினாலே அவருடைய வசனங்களை கேட்க வேண்டும். நம்ம இன்னும் அவருடைய ஆவியானவருக்கு நம்ம இன்னும் அதிகமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தனால் தான் கடந்து வர முடியும். இல்லாவிட்டால் எந்த ஜனத்திற்கும் நாம் கடந்து வர முடியாது. பாருங்கள், சுகபோகமாய் வாழ்ந்திருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கும் வரை கடந்து வருவதற்கு நேரம் கிடைக்காது. ஆனால் வாழ்க்கையிலே துன்பங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் வருகிற நேரத்திலே தேவனை அதிகமாய் அண்டிக் கொள்வோம். எல்லாரும் கைவிடுவார்கள், எல்லா ஜனங்களும், டாக்டர்கள் கைவிடுவார்கள், எல்லா உற்றார் உறவினர்கள் கைவிடுவார்கள். 12 வருஷம் அவள் வியாதிப்பட்டிருந்த நேரத்திலே எல்லா காரியங்களும் செய்திருப்பார்கள், கொஞ்ச நாட்கள் செய்வார்கள், ஆனால் கடைசியாக எல்லாரும் விட்டு விடுவார்கள். இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவிலே மனுஷனுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறிப்போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கோ தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை வழி நடத்துவார், எனக்கு போதுமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அதிகமாய் தேவன் இன்னும் இருதயத்தை உள்ளான மனுஷன் நமக்குள்ளே பலனடையும்படி செய்வார். அதற்காகத்தான் இந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழிய நாட்களில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார். அதை விடவும் இன்றைக்கும் விசுவாசிக்கிறவனால் அநேக அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல தான் பாருங்கள், நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை அதிகமாக இன்னும் நடத்துவார். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுடைய காரியங்களை நாம் முந்திக் கொள்வோம். ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் பார்க்கும்போது 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ராஜாவுடைய சொப்பனத்தும் ராஜாவுக்கு மறந்து போனது. ஆனால் சொல்லுகிறான், எனக்கு சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதான் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் எல்லாருடைய தலையும் துண்டிக்கப்படும் என்று. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறான் பாருங்கள் தானியேல். அவருடைய 3 வாலிபர்களும் அங்கே ஜெபிக்கிறார்கள். அவன் தேவன் எவ்வளவு அருமையாக அவன் ஞானத்தை கொடுத்து அவனுடைய அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்லி அதில் எத்தனை காரியங்கள். அப்படித்தான் தேவன் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாய் மாத்திரமல்ல, 1 மணிக்கூர் நேரம் நாம் வேதம் வாசித்தால் 1/2 மணிக்கூர் நேரம் ஜெபிக்கலாம். சும்மா நாம் ஜெபித்து விட்டு ஏதோ செய்திக்காக அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வேதம் வாசிக்கிறது குறைவு, 1 வசனம் 2 வசனம் அல்லாவிட்ட ஒரு அதிகாரம் சில சமயங்கள் வாசிப்பார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து வேதம் வாசித்து நல்ல காரியங்கள், உண்மையான காரியங்களை நம்முடைய இருதயத்திலே சிந்தித்து கொண்டு நாம் ஜெபம் பண்ண இருந்தால் நம்முடைய ஜெப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் நம்முடைய கடமைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அல்லாவிட்டால் ஒரு செய்தி நேரத்திலே நமக்கு செய்திக்காக அந்த வசனங்களை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அன்னுதினமும் தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற என்ன காரியங்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அநேகர் கதை புக்கை போல படிப்பார்கள், எந்த பிரயோஜனமும் இல்லை. பைபிளை 100 தடவை வாசித்தாலும் அதில் உள்ள ஒரு காரியம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆவியோடும் உண்மையோடும் தேவ சமூகத்தில் இருந்து உண்மையாய் ஜெபிக்க வேண்டும். அதை கருத்தோடு நாம் வாசிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தேவன் இதை எதற்காக எழுதி கொடுத்தார் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாய் வாசிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார், இதனுடைய அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லாவிட்டால் நாம் எவ்வளவு வாசித்தாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே சங்கீதம் வாசிக்கிறது போல படபடா வாசித்து போவார்கள். வாசித்தவருக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒரு வசனம் வாசித்தாலும் கூட தேவ சமூகத்தில் அவருடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்தில் பொறுமையாயிருந்து ஞானமாயிருந்து தேவனுடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். அதற்கு அப்புறமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற வேளையிலே நம்மை தேவன் வல்லமையாய் கரங்கள் எடுத்து பயன்படுத்துவார். மகிமையான சாட்சிகளாய் தேசத்திலே வாழக்கூடிய கிருபைகளை தருவார். பொல்லாதவன் கொண்டு வருகிற எல்லா சதி மோசங்களுக்கும் தேவன் நம்மை அவரிடத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். நம்முடைய கண்களால் மற்றவர்களுக்கு வருகிற துன்பங்களையும் நெருக்கங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். ஒரு